வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே உலக புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோயிலில் புரட்டாசி மாத கார்த்திகை விழா. தர்மபுர ஆதீனம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உலக புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாத சுவாமி தையல்நாயகி அம்பாள் உடனாகிய திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் நவகிரகங்களில் ஒன்றான செவ்வாய் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். மேலும் 18 சித்தர்களில் முதன்மையான தன்வந்திரி சித்தர் இக்கோயிலில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். இக்கோயிலில் அமைந்துள்ள சித்தாமிர்த தீர்த்த குளத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தால் 4448 நோய்கள் தீரும் என்பது ஐதீகம். இக்கோயிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இத்தகைய புகழ்பெற்ற கோயிலில் புரட்டாசி மாத கார்த்திகை விழாவை முன்னிட்டு காலை வைத்தியநாத சுவாமி தையல்நாயகி அம்பாள் அங்காரகன் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாவரணை நடைபெற்றது. தொடர்ந்து செல்வமுத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வாயனையுடன் கார்த்திகை மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். பின்னர் தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாவரணை நடைபெற்றது. அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தர்மபுர ஆதீனம் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் கட்டளை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் பக்தர்கள் செய்திருந்தனர். உயிரதாயிருப்பது ஒரு தெய்வம் உண்டு என எடுத்து உரையாற்றுவதை ஒழிய எவர் எவர்கட்கும் ஊன் கண் உளக்கண்டதாக பிடியாக நின்று தன்னழி சுரந்து அவர்கள் வேண்டிய வரம் கொடுப்பார். மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வமல்ல புவியில் வேறில்லை என்று உணர்ந்திய
மொழியாத புயல் தற்கு புவனம் திசைமுகப்பு தேள் பெரும் புவனம் பொன்னுலகு மண்ணுலகு எவ்வுலகு வேண்டினும் பொருளன்று இவர்க்கு மற்றை அழியாத வீடும் தரக்கடல் இவர் உடல் அம்புலியாடவாவே அழகு பொலி கந்த புரி தடையவர் கந்த குடல் அம்புலியா